ஐயா கட்டிக்கொள்ள எங்கள் நாவலராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி முத்து அவர்களுக்கும் கூடத்துப்பட்டியை சேர்ந்த மகாலட்சுமி மறுபேர் என்ன ரூபாய்னு சொல்றோம்ல. சரி, அப்ப புருஷனுக்கு மறுபேரு பதி துணை இருக்குல்ல, அதனால 2 பேரும் சேர்த்துக்கிட்டேன். நீங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்ந்துதான் இருக்காங்க, சேர்ந்துதான் இருக்காங்க. இருக்கும்போது ஒத்த சிவனுள் சக்தி அடக்கம், சிவனுக்குள் சக்தி அடக்கம் தன்னுடைய பாதி உடம்பை கொடுத்தார். அது பிரம்மாவில் சரஸ்வதி அடக்கம் தன்னுடைய நாவில் இடம் கொடுத்தார். ஆனா நாராயணன் தாத்தை மட்டும்தான் தன் மனைவிக்கு இதய கமலத்தில் இடம் கொடுத்தார். மூர்த்திகளும் தன்னுடைய மனைவிகளே ஒவ்வொரு உறுப்புகளிலே உடம்பிலும் நாவிலும் இதய கமலத்தில் வைத்துள்ளார்கள். இதெல்லாம் சரிதான். நீங்க யார் எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க முதல்ல யாரு நான் கேட்கணும். இல்ல நான் சொல்லணும். நீங்க கேட்கறீங்களா சொல்றீங்க? சொல்றீங்களா கேட்கறீங்களா? என்ன கேட்க போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்றதுக்கு பதில் கேட்கிறேன். நீங்க என்ன கேட்கறது தகுந்தாரோட பதிலளிக்க என்ன சொல்ல போறீங்களோ அதுக்கு தக்க நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். கேள்வி முதல்லையா பதில் முதல்லையா? பதில் இருந்தா தான் கேள்வி. அந்த கேள்வியை தான் கேட்க சொல்றேன். நான் அதை உங்களை சொல்றேன். என்ன கேட்டீங்க? என்ன சொல்றீங்க? என்ன கேட்கறீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நான் சொல்றதுக்கு பதில் என்னதான் கேட்டீங்க? என்னதான் சொல்லுவீங்க? உங்களுக்கு கேட்க தெரியல, உங்களுக்கு சொல்ல தெரியல. என்னத்தை கேட்டுக்கிட்டே சொல்ல தெரியல. என்னத்தை பரிசா நீங்க சொல்லிவிட்டீங்க, நாங்க கேட்க தெரியல. நான் ஒரு முனிவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு சித்தன், நான் ஒரு பித்தன், நான் ஒரு ஞானி, நான் ஒரு ஏணி. வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்திய வெள்ளுக்கு புதரன் பாட்டுக்கு நாரதன் இழப்பா. நீங்க நாரதன் நான் ஒத்துக்கிற மாட்டேன். என்னங்க அவங்கிட்ட சொல்லி நாராயணன் நான் சத்தியமா நாராயணன் இவருங்க சடாமோடம் சப்ததரா கட்ட. உங்க பேர் நாரதரா குரங்கா? என்ன அப்படி சொல்ற? என்ன அப்படி சொல்லுங்க? நாங்க ஒரு விவரம் கேட்கிறீங்களா? இல்ல எப்படின்னு கேக்குறீங்க? நான் கேக்குறேன். இல்ல என்ன எதுக்காக சொல்றீங்க? நாரதர்னா மனுஷன் இருந்தார். சரி, நீங்க தாடி முடிவா இருந்தா ஒருவேளை அடக்கிய முடிவரா இருக்காங்க. இல்ல விஷயத்துல முடிவரா. நீங்க என்ன விஷயத்தை கவனிக்கணும். கூட ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்து நாரதர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறேன்னு ஆடி பேச்சு சொல்லுங்க. சரி விடுங்க, சங்கீதம் கத்துக்கிற 2 மணிக்கு சொல்லுவோமா? நீ என் கிரண்ட கால் மசூருக்கு சமம். அதெல்லாம் உண்மைதான், நல்ல காரணம். அப்ப அந்த கிரண்ட கால் மசூர் என்பது எங்கே குறிக்கும் தெரியுமில? புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியாட்டி விட்டுங்க. இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா இது ஊரா ஞானம் நிறைந்த பகுதி. சரி, எங்களுக்கு தெரியும். நீங்க தான் உங்களுக்கு தான் ஞானம் நிறைந்த பகுதி தெரியும், எங்களுக்கு என்ன தெரியாதா?
எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாதா எல்லாம் பார்த்தது நான் அப்பதான் வந்திருக்கேன். அது வேற நீ நானும் ஒரே குட்டையில ஊர்ல மட்டும்தான் ஊரா சுத்திட்டு வந்திருக்கோம். இருக்கட்டும். இப்ப நீங்க யாருமே ஆசைப்பட்டீங்களா? அதெல்லாம் காதலிச்ச கதையெல்லாம் நிறைய. ஆத்தாடி நான் நினைச்சேன் எவன் ஒருத்தன் காதல்ல விழுந்தானா மசூர் கூட விளங்குது. ஏற்கனவே காதலிச்சதுனாலதான் குரங்கு உடஞ்சேன். இப்ப நான் குரங்குன்னு கேட்டதுக்கு நீங்க யாரும் தப்பா நினைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் குரங்கு என்ன வாழ் இருக்கா? குரங்குனா எப்படி சொல்றீங்க? இல்ல தாடி முடியுமா அதுக்கு தான் கேட்டேன். குரங்குனா வால் இருக்கணும்ல. வாழை வெட்டி சுருட்டுள்ள வச்சிருப்பாங்க. அந்த வால் வெளியே தெரியாது, வால் இருக்கு. குரங்கு அப்படின்னாவே அது மிருகத்தை குறிச்சிடும். அதை அப்படி பார்க்க போனோம்னா நீ சொல்ற மாதிரி குரங்குல இருந்து பிறந்தது தானே மனிதன். அதெல்லாம் சரிதான். வாளோட இருந்தா குரங்குன்னு சொல்லலாம். வால் இல்லையே. ஸ்ரீமதினு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை காதலிக்கிறதுக்கு நானும் என் நண்பர் பர்வத முனிவரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை காதலிக்கணும்னு போனோம். அப்படி போன உடனே அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அம்பரீஷ மன்னன், ஐயா 2 பேர் வந்திருக்கீங்க, 2 பேருக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது, நாளைக்கு சுயவரம் வைக்கிறேன், இந்த சுயவர மண்டபத்துக்கு வந்துருங்க, யார பிடிச்சிருக்கோ அவங்க அடுத்து. சுயவரம் என்ன சார்? பாமர மக்கள் நாங்க. அப்படியா? படிக்க தெரியாதுல்ல இந்த காலத்துல, இந்த மன்னர்கள் காலத்துல இந்த இளவரசர்கள் அப்படி அமர்ந்திருப்பாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அதெல்லாம் ஓலை அனுப்பிச்சுவாங்க. இந்த இளவரசி ஒரு மாலை எடுத்துன்னு வந்துட்டே இருப்பான். யார பிடிச்சிருக்கோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு சுயம் என்றால் தனக்கு வரம் என்றால் மாப்பிள்ள சுய வரம் அப்படி சொல்லணும்ல. சும்மா சுயவரம்னு சொல்ல ஏன் நாங்க சொல்ல தெரியாத எங்களுக்கு இந்த கதை. அப்ப எனக்கு கேட்க தெரியாதா? வாய மூடுமையா. அப்ப சுயவரம்னா அதுதான் இந்த அம்மா தேர்ந்தெடுத்துறோம். யாராவது வரிசையா இருக்கக்கூடிய இளவரசர்களை பார்த்து மாலையை கொடுத்து. அப்ப இதை சொன்ன உடனே பாத்துக்கங்க, நாளைக்கு தானே நடக்க போகுது அப்படின்னு ஒண்ணு. என் நன்மை பர்வத முனிவர் ரொம்ப விவரமானவன். என் தாத்தா நாராயணன் போய் ஐயா நாளைக்கு எனக்கு கல்யாணம் சுயவரம், எனக்கு எவன் எதிரியா முன்னாடி உட்கார்ந்துருக்கானோ அவன் முகம் குரங்கு முகமா போகணும்னு வளர்த்த வாங்கிட்டான். இவன் வரம் கேட்டது தெரியாமல் நானும் போய் என் தாத்தா நாராயணன் கிட்ட, ஐயா நாளைக்கு எனக்கு கல்யாணம் சுயவரம், எனக்கு எவன் எதிரியா முன்னாடி உட்கார்ந்து இருக்கானோ அவன் முகம் குரங்கு முகமா போகணும் நான் வளர்த்தவன். 2 பேரும் போய் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. எனக்கு நினைப்பு நம்மளுக்கு நல்ல முகம், என் நண்பன் பர்வத முனிவனுக்கு குரங்கு முகம்னு அவரை பார்த்து நான் ஜெயிக்க, அவரு நம்மளுக்கு தேவை நல்ல முகம், நாட்டதற்கு குரங்கு முகம்னு அவர் என்ன பார்த்து அவரு சிரிக்க, நாங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்க எங்க 2 பேரையும் பார்த்து 14 லோகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நாரதரும் பர்வத முனிவரும் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீமதி மாலையை எடுத்துட்டு வந்தா நான் நினைச்சேன் நம்ம கடத்த வந்தா மாலையை போட போறா அப்படின்னு நினைச்சேன். தலையை தூக்க ஆரம்பிச்சேன். அவன் என் இடத்துலையும் போடல. என் நண்பன் ரொம்ப வரமா இருந்தேன் பர்வத முனிவன். அவரை நம்மளுக்கு மாலையை பொறுத்த போட போறான் கழுத்தை. அவரு நினைச்சாரு. கடைசியா அவருக்கும் மாலையை போடல. இந்த வரம் கொடுத்தாருல பாட்டை நாராயணன், இந்த ஆளு இடையில வந்து மாலையை மாத்தி ஜோடியை முடிச்சு காத்திருந்த கொண்டாட்டிய நேத்து பண்ணி முடப்போன கதையா இவர் ஊட்டிட்டு போயிட்டாரு. கடைசியா நான் குரங்கு முகம் அடைஞ்சதுன்னா மிச்சம். அவங்க நீங்க 2 பேரும் கொட்டையை சொல்றீங்க, அவன் பழத்தை பார்த்துருக்கீங்க. அதுக்குதான் சொன்னேன், நான் காதலிச்சோம்னா நீ கூட்டிட்டு போயிட்டேன். சத்தியமா நீ இந்த பிறவியில இல்ல. எந்த பிறவியிலையும் நாராயணனை பார்த்து சப்பம் கொடுத்தேன். இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஒரு நாராயணன், அந்த நாராயணனுக்கே சாமி கொடுத்தேன். எந்த பெண்ணை நான் அதாவது ஆசைப்பட்டு இந்த பிறவியில நானும் காதலிச்சேன், ஆனா சேரவட அதே மாதிரி நீ மானிட பிறவி எடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடிக்கும் பொழுது அந்த மனைவியை நீ பிரிந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற நேரத்துல கூட இந்த குரங்கக்கூடிய வானர கூட்டங்கள் சேர்த்து வைக்கும் சொன்னேன். அதனால என் பாட்டை நாராயணன் ராம அவதாரம் எடுத்து அந்த ராம அவதாரத்தை சீதையை திருமணம் முடித்து, ஆனால் அன்று ராவணேஸ்வரத்துக்கு தூக்கி கடத்தி செல்லப்பட்டு மீண்டும் அங்கு இருவரை சேர்த்து வச்சு யாருனால கண்டே சீதையை என்று சொன்னாரே ஆஞ்சநேயர் குரங்கு முகம், அவர்னாலதான் சேர்த்து வச்சாரு. அனுமன் சேர்த்து வைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் காதலிக்க போய் சித்திரவதைப்பட்டு நிறைய பட்டுட்டேன். இனிமேலாம் எதுவும் வேண்டாம், தெளிவா உயர்வான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற காலகட்டத்தினால இந்த மேடைக்கு வந்திருக்கேன். இனிமேல் வந்துட்டீங்கல்ல எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது, நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லதே நடக்கும். எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே நான் என்னுடைய பாடல்கள் நாடக மேடைகளே நிறைய பாடல்கள் திரையிசை பாடல்களை பாடிதான் எல்லாத்தையும் கைதட்டு வாங்கியிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அதனால புதுமையா எனது தயாரிப்புகளை சொந்தமாக நானே அதாவது பாடல்களை எழுதி சிறப்பான முறையிலே தை மாதம் வெளியில இருக்கின்றோம். எனது சொந்த ஆல்பமாக
எப்படி எப்பொழுது எப்படி எனக்கு ஆதரவு தருகிறோ அதை போலவே இந்த ஆல்பம் வந்ததுக்கு பிறகு என்னுடைய பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டு எனக்கு ஆதரவு தரும்படி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தை மாதம் வெளியில் இருக்கு, அதுக்காக சென்னையில் நான் இன்னைக்கெல்லாம் போக முடிய சூழ்நிலை ரெக்கார்டிங்காக அதை போய் எழுதி வாங்கினது ரொம்ப, அதனால தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கெல்லாம் போயிட்டு சுத்துனது எங்கே சுத்தினாலும் சரி வெங்கன சைக்கிள் சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இங்க நீங்க வந்திருக்கீங்கல்ல, அங்க மாயாண்டி அந்த உருவத்துல இருந்து அந்த வேலையை பூரா முடிச்சு வைப்பாரு. என்னுடைய லட்சியமா இருந்தேன். இந்த மாதிரி நீங்க வந்த உடனே சொல்லிட்டீங்க, வந்த உடனே எனக்கு நம்மளுடைய எல்லா விஷயமும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல நிறைய ஏற்பட்டிருக்கு. லட்சியம் ஆதியில் அப்படி விட்டார், அறிவாளி கையில் அகப்பட்டார், மஞ்ச குளிச்சு மையிட்டு வேதனைப்பட்டார். தாசி இல்ல வாசி இல்ல. என்னது இவர் யாரு சாமி? ஆசி எதையா விட்டா என்னமோ விஷயம் சொல்றீங்க, ரொம்ப நாளாச்சு சந்திச்சு. ஆமா, பச்சை பிள்ளையில பாவாடை கட்டியிருப்பா, பருவத்தை வந்தோன்னு அவுத்து போட்டு திரிவா. பச்சை பிள்ளையில பாவாடை கட்டிக்கிடுவா, மான மரியாதை போயிருமேண்டு. வயசுக்கு வந்த முன்னாடி அவுத்து போட்டுட்டு அம்மனமா அவவாட்டி திரிவா. அதெல்லாம் சரியா. கையில வச்சிருக்கிறது என்ன? அப்ப அது வட்டா இருக்கும். எப்படி? பச்சை பிள்ளையில பாவாடை கட்டியிருப்பா அப்படித்தானே? மூங்கில்ல இலைகள் நிறைய இருக்கும். அதே நேரத்துல அடுத்து சொல்லுங்க, பருவத்துக்கு வந்தோன்னு அவுத்து போட்டுருவான், கொட்டி போறீங்களா போறான். ஓ, இந்த மூங்கில் பச்சை பிள்ளையா இருக்கும் போது அந்த தோகை மறைச்சிக்கிட்டே வரும், வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா உரிச்சு அதான் விழுந்துரும், கொட்டியும் போயிடும். நான் கேட்கிறேன், இவ்வளவு அறிவா பேசுறீங்க, எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிடுறோம்? ஐயா, காற்று பிராணன் அபானன். நம்ம வந்த வண்டி 2 வண்டி பஞ்சரா இருக்கு, அதுல கொஞ்சம் காத்து பிடிச்சு விட்டுருக்கேன். நாராயணன் நீங்க சொல்ற அந்த காற்று வேற, நான் சொல்றது பிராணங்கிற உயிர் காற்றையே உணவாக உட்கொள்ளக்கூடியவன். எத்தனை வகை காற்று? 10 வகையான காற்று. பிராணன் அபானன் புதகனன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் கனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய பிராணன் உயிர் காற்று, அபானன் மலக்காற்று, சமான நிலவு காற்று, உதாரண ஒளிக்காற்று, வியானன் தொழிற்காற்று, நாகன் தும்மல் காற்று, கூர்மன் விழிக்காற்று, கிருகரன் கொட்டாவி காற்று, தேவதத்தன் இலகு காற்றுன்னா காற்றெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாமே சரியா? சரி. நீங்க எதுவும் வந்து தவறும் பண்ணுவீங்களா? ஏன் எதுக்காக? ஏற்கனவே இருந்தேன், வேற மாதிரி இருந்தேன், இப்ப இல்ல. நீங்க எதுவும் யாகமெல்லாம் வளர்த்ததாக பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, அதை யாகம் வளர்த்து மந்திரத்தை தப்பா சொல்லி எவ்வளவு பண்ண தப்புக்கு யாம் பேரை சொல்லிட்டு போறாங்க. அப்ப மந்திரத்தை தப்பா சொன்னீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு? ஏயா, நானே மந்திரத்தை தப்பா சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் உங்க வாயில இருந்தது யாரு? ஏயா, எல்லாரும் சுத்தி அமர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கேன். ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒருத்தன் மந்திரத்தை சொன்னேன். அப்படி மந்திரத்தை சொன்ன காரணத்தினாலதான் இங்க இருந்து வேள்வித்திலிருந்து ஒரு கடா தோன்றியது. அதுதான் என்னகிறா ஆட்டுக்கடா தோன்றி அன்று எல்லோரையும் விரட்டியது. ஆனால் அதையும் அடைக்கினார் எனது தமிழ் கடவுள் முருகன். அன்று அதை அடைத்து தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார். ஆக மொத்தம் எத்தனை வாகனம் அவர்கிட்ட இருக்கு? எத்தனை வாகனம் இருக்கு? சூரபதனை இருகோராக பிறந்து சேவலாகவும் மயிலாகவும் ஆட்கொண்டார். அதுதான். ஆமா, அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கடா வாங்கணும். இல்ல வேற வாகனம் என்ன வாகனம் இருக்கு? இல்ல அதெல்லாம் இப்ப வந்து பெட்ரோல் போட முடியாது. இப்ப எதுவும் வாகனம் வாங்கியிருக்காரான்னு கேட்கிறேன். அந்த வாகனம் நீங்க சொன்னது நல்ல வாகனம். ஏன்னா எவனோ சொன்ன தப்புக்கு என் பேர் ஆக்கி வருது. தப்புக்கு நீங்க என்ன தண்டனை அவனு தெரியுமில்ல? இல்ல, நான் சொல்லியிருந்தாலே எனக்கு அந்த தண்டனை வரணும். ஐயா, இப்ப ஊர்ல பாதுகாத்த குழியில வந்து வர்றாங்க. வரும்போது அதுக்கு சுத்தி இருக்கிறவன் 4 பேர்ல ஒருத்த மந்திரத்தை தப்பா சொன்னதுக்கு கடைசியா என்னைய விரட்டிட்டு அந்த ஆட்டுக்கடை இது எனக்கு தேவையா? இருங்க சாமி, பாதுகாப்பு மாப்பிள்ளையா காப்பாத்தினாருங்க. பாதுகாத்துல குழு பூரா வர்றாங்க. அதுல குருநாதர் பாட்டு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஒருத்தர் தவறா சொன்னா கூட தப்பா இருந்தா யார வைவாங்க? பாவம் எங்க போய் சேருது? குருநாதரத்தை வைவாங்க. குருநாதர் தெளிவா தான் சொல்றாரு. சொல்ற ஆளு தப்பா சொல்லிட்டானே, அப்ப பேரு யாரு வாங்குறது? இதுதான் எவனோ பண்ண தப்புக்கு யாரு? நம்ம 10 பேர் வந்திருக்கோம். இந்த 10 பேருக்கு தலைமை யாரு? தலைமையா பாத்தியாரு? ஆமா, அப்பாதான் திரைக்கணும். அவர் தானே நாடகம் அமைக்கணும். இதுல ஒருத்தர் நல்லா இல்லைனாலும் காலையில கூப்பிட்டு என்னையா நாடகம் அமைச்சரேன்னு கேட்பான். அப்ப அவர் தானே பேர் வாங்குறாரு. அந்த மாதிரி என் பேர் அடிபடும், என் பேர் கடன். அதுதானே உனக்கு பிரச்சனை. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். அது எனக்கு தெரியும். சரி, எப்படி? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் எப்பவுமே வந்து கோபமா இருக்காது, அடிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும். சரி, எவன் ஒருத்தையும் பம்புறானா அவனத்தையும் முதல்ல அடிக்க. ஆமா ஆமா ஆமா, நீ பம்புறதை பார்த்தா உன்னை அடிக்க மனசு வர